ஒரு பசுமை நிறைந்த சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் முருகனின் மளிகை கடை மட்டுமே இருந்தது. கிராம மக்கள் அனைவரும் தங்கள் அன்றாட தேவைகளுக்கு அந்த கடைக்கே வர வேண்டியிருந்தது. ஆனால் முருகன் மிகவும் பேராசைக்காரன். வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்ற ஆசையில் அவன் எல்லா பொருட்களையும் அதிக விலைக்கு விற்பான். இதனால் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருந்தனர். ஒரு நாள் கமலா பாட்டி முருகனுடைய கடைக்கு வந்து வருத்தத்துடன் கூறினாள், ஐயோ முருகா, நீ நாள்தோறும் உன்னோட கடையில் இருக்கிற பொருட்களோட விலையை ஏத்திக்கிட்டே இருக்க. உன் வயிற்றுப்பாடு மட்டும்தான் பெருகிக்கிட்டு இருக்கு. பணத்தின் மேல இருக்கிற உன் ஆசை எப்போதான் குறைய போகுது அப்படின்னு கமலா பாட்டி சொல்றத கேட்ட முருகன் பாசாங்காக பதில் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல கமலா பாட்டி, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நான் என் கடையை முழு நேர்மையோட நடத்துறேன். எனக்கு பேராசை எதுவும் இல்ல. சந்தை விலை ஏறி போச்சு, அதான் நானும் விலையை கூட்டியிருக்கேன். சரிப்பா, வீட்டில் காப்பி குடிக்கிறதுக்கு சர்க்கரை முடிஞ்சு போச்சு. அதனால 1 கிலோ சர்க்கரை மட்டும் கொடு. அதுக்கு முன்னாடி சர்க்கரை என்ன விலைன்னு சொல்லு. அட, 1 கிலோ சர்க்கரை தானே, கொடுத்துட்டா போச்சு. சர்க்கரை 1 கிலோ 70 ரூபாய் தான் பாட்டி. என்னப்பா இப்படி சொல்ற? போன வாரம் நான் வாங்கும்போது 50 ரூபாய் தானே இருந்துச்சு. அதுக்குள்ள எப்படி 70 ரூபாய் ஆனது? இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க பாட்டி? 1 கிலோ சர்க்கரைக்கு எனக்கு 5 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும். ஒருவேளை நான் அதுக்கு கீழே விற்பனை செஞ்சா எனக்கு நஷ்டமாயிடும் இல்லையா? அது என்னவோ, நாளுக்கு நாள் உன்னோட கடையில லாபம் மட்டும்தான் அதிகமாகி கொண்டே போகுது. இவ்வளவு லாபத்துல பொருட்களை விற்கிறது ரொம்ப அநியாயம். கமலா பாட்டி, உங்களை வயசானவங்கன்னு பாக்குறேன். இந்த இடத்துல வேற யாராவது இந்த மாதிரி பேசி இருந்தாங்கன்னா என்னோட பதிலே வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க, இல்லன்னா வாங்காதீங்க. வேற கடையில போய் வாங்கிக்கோங்க. அப்படியே அவன் கத்துறத கேட்ட கமலா பாட்டி வேற வழி இல்லாம 70 ரூபாய்க்கு சர்க்கரையை வாங்கிட்டு போறாங்க. இன்னைக்கு போனிய நல்லபடியா முடிஞ்சது. நாளையில இருந்து இன்னும் கொஞ்சம் விலையை கூட்டி வச்சு வியாபாரம் செய்யணும். அப்பதான் நம்மளும் சீக்கிரமா 4 காசை பார்க்க முடியும். அங்கிள், எனக்கு 1 ரூபாய் காபி சாக்லேட் கொடுங்க. ஹே டோலு, காபி சாக்லேட்டோட விலை இப்ப 2 ரூபாய் ஆயிருச்சு. 1 ரூபாய்க்கெல்லாம் இப்ப கிடையாது. ஆனா என்கிட்ட 1 ரூபாய் தான் இப்போ இருக்கு. 1 ரூபாய்க்கு காபி சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்களே. இப்ப எல்லா இடத்துலயும் அதோட விலை 2 ரூபாய் ஆயிருச்சு. நீ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு, 2 ரூபாய் வாங்கிட்டு வா, அப்பதான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். அங்கிள், அம்மா எனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு 1 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுங்க. ஐயோ டோலு, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் சொல்றேன்ல, இதோட விலை இப்ப 2 ரூபாய். அங்கிள், நீங்க ரொம்ப கெட்டவன். நான் உங்க கூட இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோலு ரொம்பவே ஏமாத்தத்தோட அவனோட வீட்டுக்கு திரும்பி போறான். ஏங்க, என்ன பண்றீங்க? இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன விஷயம்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அதனால நிறைய பணமும் கிடைச்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க? அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா? அதுவும் நமக்கா? எனக்கு ஒன்னும் புரியலையே. இன்னைக்கு நம்ம கடையில பொருள்களோட விலையில கொஞ்சம் லாபம் அதிகமா வச்சு விற்பனை செஞ்சேன். அதனால நமக்கு இன்னைக்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு. நாளையில இருந்து கடையில எல்லா பொருட்களோட விலையும் இன்னும் உயர்த்த போறேன். அதனால நம்ம வருமானம் இன்னும் அதிகரிக்கும். நமக்கு இன்னும் அதிக லாபமும் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் சரியா? நாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அப்படி தினமும் விலை உயர்த்திக்கிட்டு இருந்தா கடைக்கு எப்படி மக்கள் பொருட்களை வாங்கறதுக்கு வருவாங்க? அப்படியெல்லாம் எப்பவும் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த கிராமத்துல இருக்கிற ஒரே ஒரு மளிகை கடை நம்மளோடது மட்டும்தான். அதனால மக்களுக்கு நம்ம கடைக்கு வர்றதை தவிர வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி குறுக்கு வழியில சம்பாதித்த பணம் எப்போதுமே நமக்கு வாழ்க்கையில உதவாதுங்க. நீங்க நேர்மையா கடை நடத்துங்க. அதுல நமக்கு வர்ற வருமானமே நம்ம குடும்பத்துக்கு போதும். ஏய், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தராத. நீ போய் உன்னோட வேலைய பாரு. முருகன் அவனோட மனைவி சொன்னத ஒரு வார்த்தை கூட கேட்கல. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவனோட கடையில பொருட்களோட விலைய உயர்த்தினான். என்னன்னா, இன்னைக்கு உங்க கடைக்கு யாருமே வரல போல இருக்கு. இன்னைக்கு கடையை ரொம்ப நேரம் கழிச்சு திறந்துட்டேன். அதனால்தான் இன்னும் யாருமே கடைக்கு வரல. சரி அண்ணா, எனக்கு ஒரு பல்பொடி கொடுங்க. ரொம்ப நாளா நானும் பல்வலியோட அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த பல்பொடி தேய்ச்சாலும் பல்வலி சரியாகவே இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னோட பல்வலிய போக்குற மாதிரி அற்புதமான பல்பொடியை நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்புறம் உன்னுடைய பல்வலி எல்லாம் பறந்து போயிடும். சரி அண்ணே, அந்த பல்பொடி எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க. அது வெறும் 100 ரூபாய் தான். என்ன அண்ணா இப்படி சொல்றீங்க? அப்படி அந்த பல்பொடியில என்னதான் இருக்கு? 100 ரூபாய் ரொம்ப அதிகம் அண்ணா. டேய், நான் சந்தையில வாங்குறப்போ இத 90 ரூபாய்க்கு வாங்குறேன்.
இந்த ஒரு பல்பொடி விக்கிறதுனால எனக்கு 10 ரூபாய் தான் லாபம் கிடைக்குது. அண்ணா, நீங்க ரொம்ப லாபத்துக்கு பொருட்களை விக்கிறீங்க. சரி சரி, தேவையில்லாம பேசி என்னுடைய வியாபாரத்தை கெடுக்காத. உனக்கு வேணும்னா வாங்கிட்டு போ, இல்லன்னா வாங்காதே. எனக்கு இந்த பல்பொடியே வேண்டாம் அண்ணா, நான் பல்வலியோடயே இருந்துக்கிறேன். சரி போ. நீ ஒரு ஆளு வாங்காததுனால எனக்கு நஷ்டம் வரப்போறது இல்ல. எனக்கு இங்க உன்ன மாதிரி 100 பேர் வருவாங்க. புகழ், நம்ம 2 பேரும் நேத்துல இருந்து சாப்பிடவே இல்லை. நம்ம வீட்டில் இனிமே சமைக்கிறதுக்கு மளிகை பொருட்கள் கூட இல்லை. மளிகை பொருள் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட கையில காசும் இல்லை. நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, கவலைப்படாதீங்க. நம்ம கிராமத்துல முருகண்ணனோட மளிகை கடை இருக்கு. அங்க போய் நான் கடனுக்கு கொஞ்சம் மளிகை பொருட்களை வாங்கிட்டு வரேம்மா. அதை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் சீக்கிரமாவே அதுக்கான பணத்தையும் கடையில கொடுத்துடுறேம்மா. என்னது, அந்த கடையிலையா? அந்த முருகன் ரொம்ப பணத்தாசை பிடிச்சவனாச்சே. அவன் எப்படி நமக்கு கடனுக்கு பொருட்களை கொடுப்பான்? அம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே போய் அவர்கிட்ட மளிகை பொருட்களை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் முருகனோட மளிகை கடைக்கு போறான். புகழ் முருகனோட மளிகை கடைக்கு போய் அவன் சொன்ன மாதிரியே கடனுக்கு மளிகை பொருட்களை கேக்குறான். இதை கேட்ட முருகனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதனால அவன் முருகன் அடிக்காத குறையா அங்கிருந்து விரட்டி விடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இத பத்தி முறையிடுறதுக்கு பஞ்சாயத்து தலைவர் கிட்ட போறாங்க. தலைவரே, நம்மளோட கிராமத்துல ஒரே ஒரு மளிகை கடை மட்டும்தான் இருக்கு. அது முருகனோட மளிகை கடை தான். முருகன் ரொம்ப பேராசக்காரனாகவும் இருக்கான். அவன் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள்களை 100 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம மக்களும் வேற வழி இல்லாம அந்த பொருட்களை வாங்குறாங்க. ஆமாம் தலைவரே, நானும் 2 நாட்களுக்கு முன்னாடி சர்க்கரை வாங்குறதுக்காக முருகனோட கடைக்கு போயிருந்தேன். அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் 50 ரூபாய் ஒரு கிலோ சர்க்கரைன்னு கொடுத்தான். ஆனா கொஞ்ச நாள்களையே அதோட விலையை அதிக லாபத்துல விற்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு பண்ணணும். நாமே எதுக்காக அதிக விலையில மளிகை பொருட்களை தினமும் வாங்கணும்? உங்க எல்லாருடைய பிரச்சனை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நம்மளும் என்னதான் செய்யறது? நம்ம கிராமத்துல முருகனோட கடை மட்டும்தான் இருக்கு. அதனாலேயே அவன் தன்னை ஒரு பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாவே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு. ஆனால் முருகனுடைய பேராசை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகுது. ஒரு நாள் கிராமத்துல நல்ல மழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து முருகன் சந்தையில இருந்து சர்க்கரை மூடைகளையும் கூடவே சில தானிய மூடைகளையும் ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு வந்துகிட்டே இருந்தான். அப்ப ரொம்பவே மழை பெஞ்சதுனால அவனோட வண்டியோட சக்கரங்கள் சகதியில மாட்டிக்கிடுச்சு. ஐயோ, இது என்ன கொடுமை! என்னோட வண்டி சகதியில மாட்டிக்கிச்சே. நான் மட்டும் இப்ப சீக்கிரமா போகலைன்னா வண்டியில இருக்கிற தானியங்களும் மற்ற பொருட்களும் மழையில நனைஞ்சு வீணா போயிடுமே. இதனால நமக்கு தொழில்ல பெரிய நஷ்டம் ஆயிடுமே. இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா புகழ் வந்துகிட்டே இருந்தான். புகழ் முருகனோட வண்டி சகதியில மாட்டிக்கிட்டே இருக்கிறத பார்க்கிறான். உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம புகழ் வேகமாக ஓடி போய் முருகனுக்கு உதவி செஞ்சு அவனோட வண்டியில இருக்கிற தானியங்களை மழையில நனைய விடாமல் பாதுகாக்கிறான். அதுக்கப்புறம் தான் முருகன் தன்னுடைய தவறு எல்லாத்தையும் தானாகவே உணர்றான். அடச்சே, இவ்வளவு நாளா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாம ஊர் மக்களை ஏமாத்தி அதிக லாபத்துக்கு பொருட்களை வித்து பணத்தை சம்பாதிச்சோம். புகழ், என்ன மன்னிச்சிடுப்பா, நான் உன்னை தப்பா பேசிட்டேன். ஆனா நீ இன்னைக்கு அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு உதவி செஞ்சது உன்னோட பெரிய மனசை காட்டுது. அண்ணா, நாம எவ்வளவுதான் மற்றவங்களை ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சாலும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளோட பணத்தை விட நம்ம பக்கத்துல இருக்கிற மக்கள் தான் உதவிக்கரம் நீட்டுவாங்க அப்படின்னு புகழ் சொல்றான். அன்னையிலிருந்து முருகன் அவனுடைய கடையில எல்லா பொருட்களையும் நியாயமான விலையில விற்க ஆரம்பிச்சான். ஊர்ல உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமாவும் நிம்மதியோடையும் வாழ ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.